குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. இந்த வீடியோவில் நாம் 2024 வருடம் 2025 வருடத்திற்குண்டான குரு பகவானோட வக்கர பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது குருவருள் இருந்தால் தான் திருவருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோட ஜோதிட குருநாதரான ஜோதிட கலைமாமணி கோவிந்தராஜ் சுவாமிகளை வணங்கிட்டு குரு வக்கர காலம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். குரு பகவானோட அருள் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதனால தான் குருவருளே திருவருள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 119 நாள் நடக்க போகுது. இந்த 119 நாளில் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ள ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளேயும் கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளேயும் தான் வக்கரம் அடைய போகிறாரு. இந்த வக்கர காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வைக்குன்னு தனி பலன் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். குரு பலம் இழந்தாலும் கூட தன்னோட பார்வையால் பல நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். இந்த குரு வக்கர காலம் நடக்கக்கூடிய 119 நாள், கிட்டத்தட்ட 4 மாதம் உங்களோட ராசிக்கு குரு பகவான் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்கு கொடுக்குறேன். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 2, 5 இந்த 2 வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அதாவது தன பஞ்சமாதிபதி, தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதோட உங்களோட ராசி அதிபதி செவ்வாய்க்கு நெருங்கிய நட்பு கிரகம். இப்போ எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆவது வீட்டில் இருக்கார். அப்போ குரு இருக்கிற இடமும் சரி, குரு பகவானோட அமைப்பும் சரி, குரு பகவானோட அந்த பகை நட்பு அப்படிங்கிற ரீதியில் நட்பு பாராட்டுறதும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு சாதகம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட குரு பலவீனம் அடைகிறார் அப்படிங்கிறது ஒரு பின்னடைவு தான். அதில் மாற்று கருத்து இல்லை, அதை முதல்ல சொல்லிடணும். ஏன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் அப்படியே வானம் பொழியுது, பூமி விளையுது, ஓஹோன்னு இருப்பீங்க, ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சும்மா உங்களோட முக அலங்காரத்துக்காக முகஸ்துதிக்காக சொல்லி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்போ இந்த குரு பகவான் வக்கிற காலகட்டத்தில் சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். அதோட நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கா ஜோசியர் ஏதாவது அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்குது, தப்பு இல்லை, அதையும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். அதேமாரி ஒரு பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பில் இருக்கீங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அப்படின்னா, ஒரு பேங்கில் கேஷியராக இருக்கேன், இல்லை கல்லாப்பட்டியில் நான் தான் ஒரு கடையில் உட்காந்துருக்கேன், முக்கியமான பண பொறுப்பு பூரா என்கிட்ட தான் இருக்குது, ஒரு கொள்முதல் பண்ணுற வேலையை செய்கிறேன், பெரிய தொகையை எடுத்துகிட்டு வெளியில் போவேன். இந்தமாரி பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த தனாதிபதி குரு பகவான் வக்கரம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் பண இழப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். அதனால் பணத்தை கரெக்டாக எண்ணி எடுத்துகிட்டு போகணும், எண்ணி எடுத்துகிட்டு வரணும். துணைக்கு பெரிய தொகையை எடுத்துகிட்டு போகும்போது யாரையாவது அழைச்சிட்டு போகிறது, மறந்து பையை அங்கங்கே வச்சிடுறது, பர்ஸை எங்கேயாவது வச்சிடுறது, இந்த மாதிரி பணம் காணா போகிறது, களவு போகிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நடக்கும். அப்படிங்கிறதால பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க முதல்ல கவனமாக இருந்துக்கணும். அதுமாரி வாக்குஸ்தானமும் அதுதான். அப்படிங்கிறதால யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. தேவையற்ற வாத விவாதங்கள் சர்ச்சைக்குள்ளே நாம் மூக்க நுழைக்கவே கூடாது. ஒரு டீ கடைக்கு போகிறோம், அங்கே ஒருத்தன் அரசியல் பேசிட்டு உட்காந்துருக்கான், என் தலைவன் பெரிய ஆளு, உன் தலைவன் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அப்போ நம்ம எதுக்கு போனோம்? டீ குடிக்க போனோம். டீயை குடித்தோம், கிளம்பி வந்தோன்னு இருக்கணும். அதில் போயிட்டு அது இல்லைப்பா, இது இப்படிப்பா, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லாமல் பேசுகிறீங்க, இதான்ப்பா இதுக்கு ஆதாரம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதெல்லாம் சில இடத்துல நாம் கடந்து வந்துடுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு நேரம் சரியில்லாதப்ப எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, கடந்து போயிடுறது நல்லது. வாயை கொடுத்து தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறத வாங்கிக்கக்கூடாது, கவனம். அதுமாரி வாக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கும். ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு உதவி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்தால் 10 ரூபா கொடுக்கணும். இல்லையா கேட்ட இல்லைப்பா அப்படின்னு நிறுத்திக்கிறது நல்லது. இல்லை என்கிட்ட இல்லை, நான் வேறு யார்ட்டையாவது கேட்டு பார்க்குறேன், இன்னொருத்த மூலியமாக சொல்லி வாங்கி தர பார்க்குறேன், இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. இந்த ஜாமீன் போடுறது, ஜவாப்தாரி ஏற்றுக்கிறது, இந்த வக்காலத்து வாங்குறது, இந்த வேலை எல்லாமே தொட்டு கூட பார்க்கக்கூடாது. எவனோ கிடக்கிட்டு போகிறான், என் பொழப்பே சிரிக்குது, இது எதுக்கு நமக்கு அப்படிங்கிற மாரி ஒதுங்கி போகிறது நல்லது. அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு.
அதோட உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டுக்கும் குரு தான் அதிபதி. அப்போ பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். பிள்ளைகள் நம்ம சொல் பேச்சை கேட்டு நடந்துக்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பாங்க. திடீர்னு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு வெட்டி செலவு கொண்டாந்து வைப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளை கண்டித்து பகையை வளர்த்துக்கிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. சில பிள்ளைங்க அடித்தோம்னா கோச்சிக்கும், இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போவோம். அதனால் பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்குங்க. அதுமாரி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறானா, இல்லை எங்கேயாவது கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றுறானா, பிள்ளைங்க ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போகுதா, இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அதுமாரி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருந்தால் படிப்பு சார்ந்து பிற விஷயத்தில் தேவையில்லாமல் கவனம் சிதறலாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். அதோட இதே காலகட்டத்தில் இப்போ அக்டோபர் 9 குரு பகவான் பலவீனம் அடைகிறார். நவம்பர் 15 சனி பலம் அடைஞ்சிடுவார். சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4வது வீட்டில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில் பாதி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ 4ஆம் வீட்டில் சனியும் பலம் அடைகிறார். அப்படிங்கும்போது நம்மளோட சொந்த தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போவோம், பெத்த தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போவோம், தாய் வழி உறவுகள் பாதிக்கப்படும், தாய்மாமன் வகையில் ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரலாம். இந்த இனங்கள்லாம் நம்ம ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரி ஜோசியரை கெடுதல்லாம் சொல்லிவிட்டீங்க, நல்லது எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் நவ கிரகங்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த குரு பகவான் பலவீனமே அடைஞ்சாலும் சில நன்மைகள் அப்படிங்கிறதே செய்கிறாரு. இப்போ சனி பலம் அடைகிறாரு. சனியோட பார்வை உங்களோட ராசியில் இருக்குது, கவலைப்பட வேணாம். குருவோட பார்வையும் உங்களோட ராசியில் இருக்குது. சனி பார்வை ராசியில் இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும்னா கர்ம வினைகளின்படி வாழணும். சனியே அதுக்கு நமக்கு வாரி கொடுப்பார். எந்த இடத்துல இருந்தாலும் நாம் சனியோட பார்வையில் இருக்கோம், சனி நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா நியாயத்தின் வழி நடக்கணும். பிற உயிர்களுக்கு நம்மளால் எந்த விதமான தீங்கும் வரக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும். அதுமாரி யார் விஷயத்துலையும் நம்ம தலையிடணும்னு அவசியம் கிடையாது, கடுமையாக உழைக்கணும். இதெல்லாம் சனி பார்த்தார் அப்படின்னாலே சனியை வாரி கொடுத்துருவார். குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 11வது வீட்டில் விழுவுது, உங்களோட சொந்த ராசியிலே விழுவுது, உங்களோட ராசிக்கு 3வது வீட்டில் விழுவுது. அப்போ 11ல் விழுற குரு பார்வை அப்படிங்கிறது என்னதான் மன கஷ்டம் இருந்தாலும் பண கஷ்டம் இல்லாமல் உங்களை பார்த்துக்கும். காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. எங்கே இருந்தாவது 10 ரூபா காசு வந்துடும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். மாத வருமானம் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்குது, பரவாயில்ல, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், யார்கிட்டையும் போய் நான் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை, கடை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. காசு பணத்துக்கு எனக்கு பஞ்சம் இல்லை. உடம்பு சரியில்லைன்னா கூட ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு 2000 கையிருப்பு இருக்குது, நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு காசு பணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத குரு பார்வை அப்படிங்கிறது கொடுத்துரும். அதோட உங்களோட சொந்த ராசியிலேயே குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துப்பேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ரீதியில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும். சகல விதமான தோஷங்கள் அப்படிங்கிறதும் அடிபட்டு போயிடும். அதனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது கிடையாது. அதோட 3ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவும்போது சகோதர உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அங்காளி பங்காளிங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. தாய் வழி உறவுகளால் பிரச்சனை, தந்தை வழி உறவுகளால் நன்மை அப்படிங்கிறது நடக்கும். அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னாலே பெரிய அளவு பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லை. என்னதான் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வரணும். கொஞ்சம் சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிக்கணும். ஒரு வெளியூர் பயணம் வரேன் அப்படின்னா வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது நல்லது. எங்கேயோ கண்டதையும் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாது. அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த குரு பகவானோட வக்கிர காலகட்டத்தில் கூடுமான வரைக்கும் மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க. கொஞ்சம் காய்கறி, பழம், கீரை இந்த மாதிரி உணவு முறைகளில் அதிகம் சேர்த்துங்க. மற்றபடி காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு குரு பகவானோட வக்கிர காலம். இந்த 119 நாளும் 10 ரூபா கடனை அடைக்கலாமே தவிர 10 ரூபா கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. அந்த வகையில் மிக சிறந்த ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குரு பகவான் படத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு குரு கவசம் பாடி வணங்குவாங்க. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சனி பகவானுக்கு மாலை நேரத்தில் எழுதி ஏற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த குரு வக்கிர காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.